பாடல் பக்கம் 179. நம்பி ஆரூரர் தேவம் 179. புது புக்ல 151வது பதிகம். இந்த நம்பர் பார்த்துட்டு 151வது பதிகம். 357. புது புக்ல 357. இதுல 179. இப்ப நமக்கு நிறைய நீர் வழி பயணங்கள் அல்லது நீர் மேல் பயணங்கள் நிறைய இருக்கு இல்லையா? ஒன்று கப்பல் பயணம் அல்லது பிளைட்ல போறோம்னா மேலதான் போறோம் இல்லையா? அந்த பயண தடைகளை நீக்கக்கூடிய ஒரு பதிகமாக. ஏன் அப்படின்னா இந்த பதிகத்தினுடைய சூழலை நான் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். தெரிஞ்சவங்களுக்கு நினைவுபடுத்திக்கிறீங்க, புதிய மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். நம்பி ஆரூரர் பல தலங்களை வழிபாடு செய்துட்டு திருவையாருக்கு வர்றார். திருவையார் காவேரிக்கு வடகரை தலம். நமக்கு சோழ நாட்டு தலங்களை மட்டும் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. மற்ற எல்லா தலங்களும் அந்த மாதிரி பிரிவினையே கிடையாது. ஈழ நாட்டு தலங்கள், கொங்கு நாட்டு தலங்கள், பாண்டி நாட்டு தலங்கள் தான் இருக்கும். தொண்டை நாட்டு தலங்கள், துளு நாட்டு தலங்கள், இந்த பக்கம் இருக்கிறதுலாம் துளு நாட்டு தலங்கள், வடநாட்டு தலங்கள் இருக்கும். ஆனா காவேரிக்குள்ள மட்டும் 156 தலங்கள் இருக்கும். அதை எப்படி பிரிக்கிறதுன்னு காவேரி ஆற மையமா வச்சு வடகரை தென்கரைன்னு பிரிச்சாங்க. கிழக்கு மேற்கா இருக்கும் காவேரி. காவேரி கிழக்கு மேற்கா இருக்கும். அந்த பக்கம் உள்ளதெல்லாம் வட கரை தலங்கள், இந்த பக்கம் உள்ளதெல்லாம் தென்கரை தலங்கள்னு எளிமையா அந்த தலங்களை பிரிச்சுட்டாங்க. அதுல ஒன்று வடகரை தலத்துல ஒன்று நம்முடைய திரு ஐயார். நம்பியார் என்ன பண்றாரு, அந்த கிளாசிபிகேஷன் மறந்துட்டார். அவர் வரும்பொழுது தென்கரை வழியா வந்துட்டார். காவிரி ஆறு கரை புரண்டு ஓடுது. நீங்க வந்த பொழுது ஒரு 50% பாத்தீங்க. ஆனா ஜூலை ஆகஸ்ட்ல பார்க்கணும். நீங்க ஜூலை ஆகஸ்ட்ல முழுக்க ஓடும். நீங்க வந்தது அக்டோபர் மாதம் இல்லையா? அக்டோபர் மாதம் அதுவே நிறைய தண்ணி இருந்தது. நீங்க அந்த செப்டம்பர் மாசம் தான் அப்படி அடைச்சிட்டு கடல் மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல வந்திருக்கணும். பார்த்தா காவிரியார் முழுக்க ஓடுது. பரிசல்காரன் படகுக்காரன் யாருமே இல்லை. இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும். உடனே என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு ஆயக்கலைகள் 64 தெரியும், நீச்சல்ல சாம்பியன். ஆனா போட்டிருக்க ட்ரெஸ் நினைஞ்சிருக்கு இல்லைங்களா? ஏன்னா இவரு அப்படியே ஜபர்தஸ்தா இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அப்படி பந்தாவிலே இருக்கிற ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டு வந்துட்டாரு. காவிரி யார் இருக்கு, நான் எதிர்த்து நீந்த மாட்டேன்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்லியிருப்பார். காவிரியை நீந்தெல்லாம் வர முடியாது, ட்ரெஸ் நினைஞ்சிடும், காவிரியை வழிவிட சொல்லி நான் வரேன். எவ்வளவு ஒரு சுவாமி கிட்ட ஒரு நெருக்கம் இருந்தால், ஒரு உரிமை இருந்தால், அதனாலதான் இந்த திருமுறைன்றதுல முறை என்பதற்கு உரிமை என்று ஒரு பொருள் இருக்கு. முறையீடுன்னு ஒரு பொருள், இன்னொன்று முறைனா நான் சொன்ன முறை மாமன், உரிமை உடையவன் இருக்கும். பெருமாண்டத்தில் உரிமையாக நாம் கேட்கக்கூடிய ஒரு குணத்தை கொண்டது திருமுறை. நீங்க வேற யாருக்கிட்டையும் உரிமையை ஒரு லெவலுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. அம்மா கிட்டையா இருந்தாலும் சரி, அப்பா கிட்ட இருந்தாலும் சரி. ஆனா நண்பன்கிட்ட மட்டும் குடுறாலும் குடுங்கலாம். தா என்று நீங்க என்ன பண்ணலாம், உரிமையோடு கேட்கறது யார்கிட்ட? நண்பர்கள்ட்ட மட்டும்தான். அதனாலதான் வள்ளலார் கூட எனக்கு நல்ல நட்பு வேணும் தான் முதல்ல கேட்டார். ஏன்னா அப்பா அம்மாவை நாம பண்ண முடியாது, மனைவி கணவன் நாம முடிவு பண்றது இல்லை, பிள்ளைகள் நாம முடிவு பண்றது, அவங்கவுங்க வினைப்படிதான் அந்த பிள்ளைகள் இருக்கும். ஆனா நண்பனை நாம தேர்ந்தெடுக்க முடியும். அதனாலதான் என்ன மாதிரியே உன்னுடைய திருவடியை நினைக்கிற உறவு எனக்கு வேணும்னு கேட்கிறார். ஒருமையுடன் நின்னது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கந்தக்கோட்டத்துல 5 வயசுல கேட்ட விஷயம். 5 வயசுல அவரை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்த பொழுது வேண்டாம் வேண்டாம்ன்ற பாட்டை சொல்லி கொடுத்தாங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். நான் வெளில விட்டாரு. என்ன எடுத்திருப்புல வேண்டாம் வேண்டாங்கிறான். வேணுன்றதை கேட்போமே, எதுக்கு வேண்டான்றது பாருங்க. பாசிட்டிவிட்டி. வள்ளலாருடைய பாடல்கள் அவ்வளவு அற்புதமா இருக்கும். வள்ளலார் ஒரு கட்டத்துல அவருடைய அந்த இதை சொல்லுவார். வாரியார் சுவாமியுடைய வள்ளலார் அப்படின்னு அவர் பேசுற 3 கேசட் அது கிடைச்சா என்கிட்ட இருக்கு. நான் முடிஞ்சா அதை எப்படி அனுப்புறது.
அது வந்து நீங்க கேட்டு பாருங்க. நான் அடிக்கடி கேட்கிற ஒரு வாரியாருடைய சொற்பொழிவு அது. அதுல சொல்லியிருப்பார், வள்ளலார் அழுதாராம். சுவாமி வந்து கவலைப்படாத, நான் உன்னுள் வந்து கலந்துக்கிறேன். எப்படி சொன்னார் இல்லையா? அந்த பாட்டு ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆர்கோலோ சதுர. நீ ஒன்ன கொடுத்துட்டு என்ன எடுத்துக்கிட்டா உனக்கு என்ன லாபம்? ஆனா நீ என்கிட்ட வந்ததுனால அந்த ஒன்றில் ஆனந்தம் பெற்று இந்த வியாபாரத்துல எனக்கு தான் லாபம்னு. நீ ஒன்ன கொடுத்துட்ட, என்ன எடுத்துக்கிட்டனால உனக்கு என்ன? ஒன்னும் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது. ஆனா ஒன்ன கொடுத்ததுனால எனக்கு எவ்வளவு லாபம் இல்லையா? நான் தான் பிசினஸ்ல ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி என் உடல் உயிர் ஆதி எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிர் ஆதி எல்லாம் உவந்தே எனக்கு அளிப்பாய்னு கேட்டிருப்பார். இது அப்படியே வள்ளலார். இது கேட்ட உடனே பெருமான் கொடுத்துட்டார். திருப்பியும் வள்ளலார் அழுதான். ஏப்பா நீ அழுத கொடுத்த, திருப்பி எதுக்கு அழுவுற? எனக்கு கிடைச்ச மாதிரி இந்த உலகம் எல்லாருக்கும் கிடைக்கலையே. இதுதான் வள்ளலார். முதல் வாட்டி அழுதார், நியாயம். சுவாமி கொடுத்துட்டார். அடுத்த முறை என்ன அழுகுறேன்னு கேட்டார். அது வாரியார் ரொம்ப அழகா அந்த இடத்துல சொல்லியிருப்பார். எனக்கு கிடைச்ச இந்த ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கலையே சாமி, அதனால அழுகுற. இவங்களுக்குலாம் எப்போ கிடைக்கும்? இவங்களுக்குலாம் அது எப்போ அந்த பக்குவம் வரும்போது அவங்களுக்கு கிடைக்கும். அந்த பக்குவம் சீக்கிரம் அவங்களுக்குலாம் வரணும் சாமி. இதே மாதிரி யோசிச்சவர் 10ஆம் நூற்றாண்டுல ராமானுஜர் மறந்துருக்கார். எனக்கு கிடைச்ச இந்த பிரம்ம உபதேசம் இந்த மக்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அவனுக்கு அந்த பக்குவம் இல்லாம சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா நீ நரகத்துக்கு தான் போ அப்படின்னு. கேட்டவன் என்ன ஆவான்னு கேட்டார். அவன் எல்லாம் பரமபதம் அடைஞ்சிருவான்னு போய் நேரம் சொல்லிட்டாருல. திருக்கோஷ்டியூர் கோபுரத்து மேலேறி சத்தமோடு சொல்லிட்டாரு ஊருக்கே பிரம்ம உபதேசத்தை. வந்தது திருக்கோட்டியூர் நம்பிக்கை கோபம். நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்யற? பரவாயில்ல, நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனா பரவாயில்ல, இத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு அனுப்புறாருல. நம்பி அவரை வணங்கினார். குருநாதர் சீடனை வணங்கினார். அவ்வளோ பெரிய மனசுல அவங்க நீ தாண்டா முதல்ல சொர்க்கத்துக்கு போக ஆசீர்வாதம். அது 10ஆம் நூற்றாண்டு நடந்தது. வள்ளலார் 19ஆம் நூற்றாண்டுல இதை செஞ்சு காட்டார். உலகோர் அனைவருக்கும் கிடைக்கணும். இத திருமந்திரத்துல முதல் பாட்டே அது. நான் பெற்ற இன்பம் பெருகை பெயர். ஞானிகளுடைய இது எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தனக்கு ஒன்று என்று சொன்னால் அது எல்லாருக்கும் கிடைக்கணும், நல்லது. பிறருக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் அது தன் துன்பமா நினைச்சு வரணும். பாருங்க, நம்ம அப்படியே மாறி இல்லையா? நமக்கு கரண்ட் போச்சுன்னா பக்கத்து வீட்டுல இருக்கா இல்லையா பாரு, அவனுக்கும் கரண்ட் போயிருக்கா, எவனுமே ஃபீஸ் போயிருக்கா, நம்ம வீட்டுல தான் போலாரான்னு பார்க்கவே மாட்டோம். பக்கத்து வீட்டை எட்டி பார்ப்போம். அவனுக்கு எரிஞ்சாதான் இங்க எரியும். அந்த எரியல் வேற, இந்த எரியல் வேற இல்லையா? ஆஹா, அவனுக்கு மட்டும் அப்புறம் தான் நமக்கு ஃபீஸ் போயிருக்கா, இல்ல நம்ம வீட்டுல ஏதாச்சும் என்னையாவது எதுலையாவது சொருவி போச்சான்னு பாக்குறதுல அப்புறம் தான். முதல்ல நமக்கு இது பண்றது என்ன? அதுக்கு அப்ப பாருங்க, நமக்கு துன்பம் வந்தா மத்தவங்க இருக்கான்னு பாக்குறோம். பலாப்பழம் வாங்கிட்டு வந்தா வீட்டுக்கு தாவ போட்டு சாப்பிடும். ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சு பலாப்பழத்தை தின்னு தின்ன முடியும் இல்லையா? படையல் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு அதை தாவ போட்டுரும். படைக்கிற வழி சாமி எல்லாம் உள்ள வரணுமா? என்ன ஒரு பெரிய சித்தாந்தம். படைக்கும் போது கதவை தாப்ப போடக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? கதவை திறந்து வச்சுருவாங்க. படையல் முடிச்சதுக்கு அப்புறம் சாமி வந்துருச்சு இல்ல, சாமி வந்துட்டு போயிடுச்சு இல்ல, தாப்பா போடு. எல்லா கதையும் தாப்பா போட்டு ஜன்னல் எல்லாம் வாசனை போயிடக்கூடாது, எல்லாத்தையும் போட்டுட்டு இவனையும் உட்காந்து முக்கு முக்கு முக்கு. ஆண்டாள் சொல்றா, உண்மையா சக்கரை பொங்கல் பண்ணி அதுவும் அக்காரடி செஞ்சு கூடி இருந்து உண்டு குளிர்ந்தேலோ இருப்பாங்க. அப்படி எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்ற. அப்படிப்பட்ட ஒரு இனம் நம்முடைய இனம். இன்னைக்கு எவ்வளவு சுயநலமா மாறிக்கொண்டு வருகிறோம். அதுக்கு கல்விங்கிறோம், அறிவுங்கிறோம், பதவிங்கிறோம், பட்டம்ங்கிறோம், அதிகாரங்கிறோம், ஸ்டேட்டஸ் சொல்றோம். இதுக்கு நீங்க பல காரணங்கள் சொல்லுவீங்க. ஆனா மனிதர்கள்ட்ட இருந்து பிரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு குடும்பத்துல இருந்தே பிரியும். ஒரு குடும்பத்துல 5 பேர் வராங்க. நேற்று பெங்களூர் ட்ரெயின்ல 5 பேர் 5 செல்போன் வச்சிருக்காங்க. யாரையும் பேச ஒரு 5 பேர் வந்தாங்க. அந்த 6 பேர்ல நான் ஒருத்தன் இல்லையா? நான் ஒரே தனி ஆளு. மீதி 5 பேர் ஒரு குடும்பம். அந்த 6 சீட் இருக்கும் இல்லையா? அது 5 பேர் 5 செல்போன். யாருக்கிட்டையும் பேசல. அதாவது தனித்தனியா சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. தனித்தனியா சாப்பாடு நம்ம ஒத்துமை எடுத்துட்டு வந்து ஒரு இதுல எடுத்துட்டு வந்து எடுத்து வைப்போம் இல்லையா? அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு தனித்தனியா சாப்பாடு கொடுத்துட்டாங்க. அவங்களும் சாப்பிடுறாங்க. ஒரு குடும்பம் தனியா. எவ்வளவு எப்படி நம்ம மாறி வந்துட்டோம். இதுதான் இன்னைக்கு அழகா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நான் ஆண்டாள் அழகா அந்த பாட்டுல சொல்றா,
இந்த காலத்துல நாம செய்யற சக்கரை பொங்கல் எப்படி இருக்குது? கவுத்தோம்னா கீழே விழ மாட்டேங்குது, கிராவிடேஷன் ஃபோர்ஸை எதிர்த்து நிக்குது. எடுத்தோம் சுரண்டி எடுத்தா ரேகை தெரிய மாட்டேங்குது, ரேகையோடு போயிடுது. இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஃபெவிகால் கம்பெனிக்கு போட்டியா ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம் பொங்கல்ங்கிற பேர்ல. நான் ஆண்டாள் சொல்றா, அந்த நெய், அந்த சக்கரை பொங்கல் அப்படி கையில எடுத்தோம்னா இங்க நெய் சொட்டணும். அதனால நெய் ஊத்தின்னு சொல்லல, பொங்கல் பெய்யுது, மழை தானே பெய்யும். அந்த மாதிரி பொங்கல்ல நெய் ஊத்தி இல்ல, என்னது நெய் பெய்யுது, மூட நெய் பெய்யுது, முழங்கை வழிபார. இப்படி செய்யற சக்கரை பொங்கலை தனியா சாப்பிடல, கூடி இருந்து குளிக்கணும். நம்ம பண்ற சக்கரை பொங்கல் நம்மளாலே சாப்பிட முடியும், அது வேற விஷயம். அந்த பொங்கலை எல்லாருக்கும் கொடுக்கல, இப்படி செய்யற சுவையான சக்கரை பொங்கலை தனியா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுதான் அந்த பொங்கல் நலம். அதனாலதான் இன்னைக்கு தெய்வமா கொண்டாடப்படுறா. ஒரு அடியாரா நம்மை போன்று தோன்றியவள் தான் இன்னைக்கு ஏன் தெய்வமா கொண்டாடப்படுறா. அப்படிப்பட்ட அக்கார வடிசில் நம்ம செஞ்சிருக்கிறோமா? முதல்ல ஒரு முறை வந்து நான் சொல்ற அந்த முறையில ஒருத்தர் செஞ்சு எடுத்துட்டு வாங்க, யாராச்சும் பொறுப்பு, சரியா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா எனக்கு எடுத்துட்டு வந்து ஆடி போயிடும். நாங்க வீட்டில் நான் அங்க இருக்கும்போது நான் செய்ய சொல்லி நான் செஞ்சு கொண்டு போயிருக்கிறேன். எனக்கு நானும் நீங்க வந்து சொல்லாதீங்க, நானே செய்வேன். இதுல என்ன ஏமாத்த முடியும்? எனக்கு நல்ல சமையலும் தெரியும், சரியா? அதனால சமயமும் தெரியும், சமையலும் தெரியும். அதனால ஏமாத்த முடியாது. நல்ல பச்சரிசிய பசும் பால்லையே வேக வைக்கும், தண்ணி கலக்காத பால், அது ரொம்ப முக்கியம். அப்புறமா அது நல்லா இது பண்ணதுக்கு அப்புறம் பருப்பை தனியா வேக வச்சு, கொஞ்சமா வேக வச்சு அரை வேக்காடுல எடுத்து அதை கலக்கணும். அரிசி பாதி வெந்ததுக்கு அப்புறம் பருப்பு கொஞ்சம் வேக வச்சு அதுல அரை வேக்காடா கலந்து நல்லா ரெண்டும் கலந்து வெந்ததுக்கு அப்புறம் அருமையான பேட்ட வெல்லம்னு சொல்லுவாங்க. இங்க அதுக்கு என்ன பேருங்க? மண்டை வெல்லம், பேட்ட வெல்லம். அதுதான் மண் இருக்கு. அந்த வெல்லத்தை நல்லா நுணுக்கி அதுல சேர்த்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுல ஒரு கிலோக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா 1/2 கிலோ நெய்யை தனியா ஊத்திடணும். எவ்வளவு நெய்? 1/2 கிலோ நெய் தனியா ஊத்திடணும். அதுக்கப்புறம் இது அப்படியே நல்லா ஆயிட்டு இருக்கும் பொழுது தனியா ஒரு அழகா ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதுல ஒரு 1/2 கிலோ நெய், அப்பதான் அதுக்கு பெய்துன்னு பேரு. 1 கிலோக்கு 1 கிலோ 1/2 கிலோ நெய்யை நல்லா உருக்கி, அருமையா உருக்கி, அதுல முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் இருக்கு பாருங்க, உடைக்காத முந்திரி பருப்பு உடைக்கி நுணுக்கி அதை வந்து கடலையை கலந்து விட்டு கலப்படத்தை ஆரம்பிக்கிறது நம்ம இல்லையா? அதுல வேர்க்கடலை கலந்து விடுறது, இதெல்லாம் கலந்து விடுறது. இப்போ முந்திரி பருப்பு மாதிரி பிஸ்கெட்லாம் வேற வந்துருச்சு, ஏமாத்து வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. முந்திரி பருப்பு போட்டு அதை நல்லா பொன்னிறமா வறுத்து, சட்டியும் அதுவும் வெவ்வேறமா ஆயிடக்கூடாது. எது சட்டி எது முந்திரி பருப்புன்னு அளவுக்கு நம்மளால வறுத்துருவோம். அந்த மாதிரிலாம் இல்லாம அழகா பொன்னிறமா வறுத்து, அப்புறமா திராட்சையை போட்டு வறுத்து, இல்லையா? அதை எடுத்து அதுல கொட்டிட்டு இவ்வளோண்டு பச்சை கற்பூரம், புளி, 2-3 கிராம்பு நுணுக்கி அருது, புரியுதா? அதுக்கப்புறம் 2 கல் உப்பு அள்ளி போட்டுறக்கூடாது, வெண்பொங்கலுக்கு போடுறது 2 கல் உப்பு போட்டு நல்லா கிண்டி எடுத்து அப்படி இறக்கி வைக்கும் பொழுது நல்லா நுணுக்கி வச்ச ஏலக்காவை மேல தூவி அப்படி வச்சு அதை கையில வாங்கணும்னா, இந்த கைக்கு மாற்றும் போது இங்க சொட்டும், இப்படி மாற்றும் போது இங்க சொட்டும், வாயில போட்டா டொங்குன்னு சத்தம் கேட்கும். எங்கேயுமே நான் ஸ்டாப் சர்வீஸ், பாயிண்ட் டு பாயிண்ட், வாய் டு வயிறு, வயிற்றுல போய் உழறதான் நமக்கு கேட்கும். பிரைம் மினிஸ்டர் வந்தா ஸ்பீட் பிரேக்லாம் தட்டிடுவான் தெரியுமா, வண்டி சல்லர் போகும். அது மாதிரி அப்படி ஒரு அக்கார அடிசு. இந்த நேரத்திலேயே இதை பத்தி பேசுறேன். நீங்க பலவும் பரிசோதனை நடத்த வந்தீங்களா இல்ல இந்த மாதிரி அக்கார அடிசல் செய்வது எப்படிங்கிற ரெசிபி நடத்த வந்தீங்களா? பிரசாதம் என்பது நம்முடைய சைவத்திலையும் வைணவத்திலையும் மிக முக்கியமான விஷயம். இன்று எனக்கு 6 அமுது ஆனாய் போற்றி, இறைவனை உணவாக, உணவை இறைவனா போற்றிய சமூகம். உணவு இல்லைன்னா எதுவுமே இல்லை. பிரசாதம் இறைவனுக்குன்னு நம்ம சொல்லல, நமக்கு தான். அதனால நல்ல நல்ல உணவு, நிறைந்த உணவு, நல்ல குணநலனை நமக்கு தரும். சாமியை நம்ம வழிபாடு செய்யணும்னா நல்லா சாப்பிட்டு வழிபாடு செய்யுங்க. விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு எங்கேயுமே சொல்லல. விரதம் உன்னுடைய உடலுக்கு தேவைப்பட்டாயிரு, சாமிக்கு விரதம் இருக்குன்னு சொல்லாதீங்க. விரதம் என்பது மனக்கட்டுப்பாடு, புரியுதா? மனக்கட்டுப்பாடு தான் விரதம் என்பது. பட்டினி கடந்துதான் நான் தைப்பூசத்துக்கு முருகன் கோயிலுக்கு போவேன், பட்டினி கடந்துதான் திருச்செந்தூர் போவேன்னு எந்த கடவுளும் உங்களுக்கு கட்டாயப்படுது. விரதம் என்பது மனக்கட்டுப்பாடு. அதற்கு தேவையான உணவு எடுத்துக்கோ, எளிய உணவை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். சாத்வீகமான உணவு எடுத்துக்கணும்னு சொன்னாங்க.
விரதம் என்றால் சாத்வீகமான உணவு. அவல் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் பொரி சாப்பிட்டுக்கலாம், பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் பால் அருந்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி எளிய உணவா எடுத்துக்கோ. அப்போ உன்னுடைய கவனம் சிதறல் இல்லாமல் வழிபாடு செய்ய முடியும். புலால் உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு அந்த சாத்வீக குணம் போய் ரஜோ குணமும் தாமச குணமும் அதிகமாகும். இதுதான் விரதம். சரி, இப்படி இந்த பாட்டுல இறைவனிடத்தில் உரிமையாக நம்முடைய நம்பி ஆரூரர் காவிரி ஆற்றை பிரித்து கொடு. இது அழகா சேக்கிழார் சொல்ற பொன்னிமா நதியும், காவிரிக்கு பொன்னின்னு ஒரு பேர் உண்டு, பொன்னிமா நதியும் நீங்கி நெறி காட்ட போயிட்டு வாயாந்துச்சான். அப்ப இந்த காவிரி ஆற்றுக்கு இந்த கடையில இருந்து அவர் கூப்பிட்டார் இல்லையா, அதனால அந்த ஒலி ஓங்கார ஒலியாக அமைந்ததுனால பாட்டு ஓன்னு முடியும். எல்லா பாட்டும் நீங்க பாருங்களேன் ஏகாரத்துல தான் முடியும். இதுக்கு முன்னாடி இருக்கிற பாட்டெல்லாம் பாருங்க, எல்லா பாட்டும் ஏகாரத்துல முடிஞ்சிடும். ஏ என்பது எதிரில் உள்ளவனை கூப்பிடுற சொல். ஏ இங்க வா அப்படின்னு கூப்பிடுறது முன்னாடி இருக்கு, முன்னிலை. ஓ என்பது தூரத்தில் இருக்கிறவங்க. ஓ என்பது என்னது? ஓ ராமசாமி அப்படின்னா இந்த வயல்ல இருந்து அந்த வயல்ல இருக்க ஏண்டா அப்படின்னு கேட்கணும். நீங்க ஏ ராமசாமி பக்கத்துல இருக்கான. ஓ என்பது நீண்ட ஒலி உடையது, அது சென்றடையக்கூடிய வீச்சு அதிகம். பிசிக்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, நான் சொன்னது கரெக்டா? அந்த ஒலி நீளம் வந்து அதற்கு அடையக்கூடிய தூரம் வந்து அதிகமா இருக்கும். அதனால அது ஓங்காரத்துல கூப்பிடுறாரா, அது கூட ஐயாரப்பருக்கு கேட்கலையா. அதனால என்ன பண்ணிட்டாரு, அடுத்து ஒரு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாரு. யாரு? மண் தொண்டர் நம்பி ஆரூரர். அதனால வெளியில உட்கார்ந்து அந்த பிள்ளையாருக்கு இது காதில் விழுந்துச்சு. இன்னும் அப்பா அதை கேட்காமலே இருக்காருன்ட்டு பிள்ளையார் சாமிகிட்ட போய் சொன்னாராம். அதனால அந்த விநாயகருக்கு பேர் ஓலம் விட்ட விநாயகர். அப்பா நம்பி ஆரூர் வந்திருக்காரு, அப்பா நம்பி ஆரூர் வந்திருக்காரு, அப்பா நம்பி ஆரூர் வந்திருக்க அப்படின்னு ஓலம் விட்டாராம். அதனால திருவியாற்று கணபதிக்கு பேர் என்ன? ஸ்தல விநாயகருக்கு ஒரு பேர் உண்டு, அவருக்கு பேரு ஓலம் விட்ட விநாயகர். இதுல ஆரூர் கரையில் இருக்கிற விநாயகருக்கு மாற்றுரைத்த விநாயகர். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விநாயகருக்கு பின்னாடி ஒரு வரலாறு உண்டுங்க. ஸ்தல விநாயகர்னு ஒண்ணு இருக்கும். நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் போய் பாருங்க. குளம்பெட்டிய கணபதி, திருப்பூர்ல இருக்கிற விநாயகருக்கு பேரு குளம்பெட்டிய கணபதி. நந்தனாருக்காக குளம்பெட்டினாரா கணபதி, அதனால குளம்பெட்டிய கணபதினு மாதிரி நிறைய அற்புதங்களை கொண்ட திருவியாற்றில் இந்த அற்புதமும் நடக்குது. சரி, இதுக்கு ரொம்ப எளிமையான மெத்தடு. அவர் பாடிய அந்த பாடல் காந்தார பஞ்சமம், திரு கேதார கோளை என்ற ராகம். இந்த ராகம் கேதார கோளை, காந்தார பஞ்சமம், திருவியாற்று தேவாரம். பரவும் பரிசொன்றறியேன் நான் பண்டே உம்மை பயிலாதேன், இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான், கரவில் அருவி கமுகுண்ண தெங்கம் குலைக்குள் கருப்பாலை, அரவம் தீரை காவிரி கோட்டத்து ஐயா உடைய அடிகளோ. நடை தக்கிட்ட 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 தக்கிட்ட. எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. பாடலாமா? இப்ப நான் சொல்ல சொல்லுங்க. பரவும் பரிசொன்றறிய, எப்படி இருக்கோ அப்படியே படிச்சாதான் வரும். பரவும் பரிசொன்றறியே நான் பண்டே உம்மை பயிலாதேன், பரவும் பரிசொன்றறியே நான் பண்டே உம்மை பயிலாதேன், இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான், இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான், கரவில் அருவி கமுகுண்ண தெங்கம் குலைக்கு கருப்பாலை, கரவில் அருவி கமுகுண்ண தெங்கம் குலைக்கு கருப்பாலை, அரவம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. அரவம் தீரை காவிரி கோட்டத்து, என துறை தனியா இருக்கு, அதனால அரவம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. எங்கே போவேனாயிடினும் அங்கே வந்து
தீராய் எங்கே போவேனாயினும் அங்கே வந்தென் மனத்தீராய் சங்கையொன்றும் இன்றியே தலைநாள் கடைநாள் ஒக்கவே சங்கை ஒன்றும் இன்றியே தலைநாள் கடைநாள் ஒக்கவே கங்கை சடை மேல் கறந்தானே கலைமான் மறியும் கனல் மழுவும் கங்கை சடைமேல் கறந்தானே கலைமான் வழியும் கனல் மழுவும் தங்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயா உடைய அடிகளோ தங்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ மருவி பிரிய மாட்டேன் நான் வழி நின்றொழிந்தேன் ஒழியிலேன் மருவி பிரிய மாட்டேன் நான் வழி நின்றொழிந்தேன் ஒழியிலே பருவி விச்சி மலைச்சாரல் பட்டை கொண்டு பகடாடி மருவி விச்சி மலைச்சார பட்டை கொண்டு பகடாடி ஓப்பி அந்த பாவம் வந்து பியணும். குருவி ஓப்பி கிளி கடிவார் குடல் மேல் மாலை கொண்டோட்டம் குருவி ஓப்பி கிளிகடிவா ஓப்பினா குருவியெல்லாம் விரட்டுறாங்க இல்லையா அந்த இதுல காக்கா குருவியெல்லாம் விரட்டுவாங்க அந்த தானியம் காய வச்சிருக்கிறவங்க அத குருவி ஓப்பி கிளி கடிவார் குடல் மேல் மாலை கொண்டோட்டம் குருவி ஓப்பி கிளிகடிவா குழமேல் மாலை கொண்டோட்டம் அரவம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அரவம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ பழகா நின்று பணி செய்வார் பற்ற பயனொன்றறிகிலேன் அழகா நின்று பணி செய்வார் பெற்ற பயனொன்றறியிலே இகழாது மக்காட்பட்டோர்க்கு வேக படமுந்தனை சாத்தி இகழாது மக்கட்பட்டோர்க்கு வேத படமொன்றை சாத்தி குழகா வாழை குலைத்தெங்கு கொணர்ந்து கரைமேல் எரியவே உலகா வாழை குலைத்தெங்கு கொணர்ந்து கரைமேல் எரியவே அழகா தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அழகா திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ பிழைத்த பிழையொன்றறியேன் நான் பிழையை தீர பணியாயே பிழைத்த பிழையொன்றறியே நான் பிழையை தீர பணியாயே மழைக்கண் நல்ல குடைந்தாட மலையும் நிலனும் கொள்ளாமை மழைக்கண் நல்லா குடைந்தாட மலையும் நிலனும் கொள்ளாமை கழைக்குள் பிரசங்கலந்தெங்கும் பழனி மண்டி கையேறி கடைக்குள் பிரசம் கலந்தெங்கும் பழனி மண்டி கையேறி அழைக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அழைக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கார்கொள் கொன்றை தடை மேலொன்று உடையாய் விடையாய் கையினால் கார்கொள் ஒன்றை சடை மேலொன்று உடையாய் விடையாய் கையினால் மூர்கர் புறமுன்றெறி செய்தாய் முன்னி பின்னி முதல்வன் நீ புறமும் ரெடி செய்தாய் முன்னி பின்னி முதல்வன் நீ வார்கொள் அருவி பலவாரி மணியும் முத்து
பொன்னும் கொண்டு மார்கொள் அருவி பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு ஆக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ ஆக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ மலைக்கண் மடவாள் ஒருவாராய் பற்றி உலகம் பலி தேர்வாய் மலைக்கண் மடவாள் ஒரு பாலாய் பற்றி உலகம் பலி தேர்வாய் சிலைக்குள் கணையாலே செங்கண் விடையாய் தீர்த்தன் நீ சிலைக்குள் கணையால் எய்த செங்கண் விடையாய் தீர்த்தன் நீ மலைக்குள் அருவி பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு மலைக்குள் அருவி பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு அலைக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அலைக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ போடும் அதியும் புனல் கொன்றை புனல் சேர் சென்னி புண்ணியா ஓடும் மதியும் புனற்கொன்றை புனல் சேர் சென்னி புண்ணியா சூழும் மரப சுடச்சோதி உன்னை தொழுவார் துயர் போக சூடும் மரபர் சுடர் சோதி உன்னை தொழுவார் துயர் போக வாழும் அவர்கள் அங்கங்கே வைத்த சிந்தை வைத்தாட்ட வாழும் அவர்கள் அங்கங்கே வைத்த சிந்தை உய்தாட்ட ஆழும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ ஆளும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கதிர்கொள் பசியே ஒத்தேன் நான் கண்டேன் உம்மை காணாதேன் கதிர்கொள் பசியே ஒத்தே நான் கண்டேன் உம்மை காணாதே எதிர்த்து நீந்த மாட்டேன் நான் எம்மா தம்மா நம்மானே எதிர்த்து நீந்த மாட்டேன் நான் எம்மா தம்மா நம்மானே விதிர்த்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி விதித்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதுக்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அதிக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ பூசி அடியார் இருந்தாலும் குணமொன்றில்லீர் குறிப்பில்லீர் இந்த பாட்டு தெரிஞ்சுக்கோங்க, அடுத்த பாட்டு தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பில்லீர் ஆ வந்து பீன் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பில்லீர் பூசி அடியார் இருந்தாலும் குணமொன்றில்லீர் குறிப்பில்லீர் பூசி அடியார் இருந்தாலும் குணமொன்றில்லே குறிப்பில்லே தேச வேந்தன் திருமாலும் மலர்மேலயனும் காண்கில தேச வேந்தன் திருமாலும் மலர்வேலயனும் காண்பீலா தேசமெங்கும் தெளித்தாட தென்னீர் அருவி கொணர்ந்தெங்கும் தேசமெங்கும் தெளித்தாட தென்னீர் அருவி கொணர்ந்தெங்கும் வாசம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ வாசம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கூடி அடியார்
எங்கும் காண்கிலேன் திருவாரூரே சிந்திப்பன். தேடி எங்கும் காண்கிலேன் திருவாரூரே சிந்திப்பன். ஆடும் தீர்வை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. ஆடும் தீர்வை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. பாட்டு இதெல்லாம் பாண்டிங்கன்னா எல்லா அசதியும் சரியா போடும். மனச்சோர்வு, உடற்சோர்வு, அப்படிப்பட்ட பாட்டு எவ்வளவு இதா சொல்றாரு. எதிர்த்து நீந்த மாட்டேன், குழந்தை மாதிரி அடம்பிடிச்சு நிக்கிறாரு இல்லையா. நான் மாட்டேன், நீ வந்து என்ன கூட்டு போனாதான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி. தேடி எங்கும் காண்கிலே, நான் திருவாரூரே சிந்திச்சு நிற்பேன், அப்படியே நின்றுட்டு இருப்பேன், நீ வந்து என்ன கூட்டிட்டு போ. இவ்வளவு ஒரு உரிமை இருந்தால் சாமிகிட்ட பேச முடியும். அப்ப அந்த அளவிற்கு உண்மையும் இருந்து பக்தியும் இருந்துச்சு. அதனால ரைட் ராயலா கேட்கறதுன்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா. அதனால அவர் அப்படி கேட்கிறார், நீ கூட்டிட்டு போ, நான் வரலாம் வரணும். நீங்களா கஷ்டப்படாமையும் பக்தி செய்ய முடியும். கஷ்டப்பட்டு நம்ம பக்தி செய்யல, கஷ்டப்படாம மகிழ்ச்சியா செய்யலாம் வழிபாடு செய்வதில். நீங்க உங்க உடம்ப வருத்திக்கிட்டு தான் செய்யணுங்கிறது இல்லை. அதுதான் நமக்கு நம்பியாரோட வாழ்க்கை காட்டுது. மகிழ்ச்சியா ஏசி பஸ்ல போய் சாமி கும்பிட்றதுனால தப்பு கிடையாது. உங்களோட உடம்பு அதுக்கு தான் பொருந்ததுன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? தப்பு நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக நான் வந்து தரன்னு பொருள் தான் போவேன், இல்லை நடந்தே தான் போவேன், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லலை. உங்கள் உடம்பு ஒத்துழைக்கிற வசதி வாகனங்கள் உங்களுக்கு அது வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் வருத்திக்காத. போயிட்டு அங்க போயிட்டு லோ ப்ரெஷர் ஆகி மயக்கம் போடுவோம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இங்கேருந்து ஓவரா பண்ணிட்டு விரதம் இருந்துட்டு போய் திருச்செந்தூர்ல போய் மயக்கம் போடுவோம். இங்கேருந்து நல்ல கதை அடிச்சுட்டு போக வேண்டியது, அங்க போயிட்டு புஷ்ன்னு போயிடும் இல்லையா. யாரு என்ன நம்ம நோக்கமோ நோக்கத்தை விட்டுருவோம். அப்பே கிடையாது. உங்க உடம்பை நீங்க பாத்துக்கலன்னா 10 பேர் உங்களை பாத்துக்கிற மாதிரி. திரும்ப திரும்ப சொல்றேன், உங்கள் உடம்பை நீங்கள் பாத்துக்கிறது சமுதாயத்துக்கு செய்யற மிகப்பெரிய சேவை. ஆமாங்க, நீங்க போய் யாரையும் நான் பாத்துக்கன்னு சொல்லவே இல்லை. உங்களை பாத்துக்காத மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா சமுதாயத்துக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய தேச தொண்டு. ஏன்னா நீங்க நிறைய பேர் அது மாதிரி செய்யாதனாலதான் நீங்க வந்து, நான் அடிக்கடி சொல்றேன், எனக்கு இந்த உடல்ல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றது அவமானமா கருது. அதை நீங்க எதை பெருமையா சொல்லி தெரியுறாங்க, பெருமையா சொல்லிக்கலாம். எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிபி இருக்கு, உலகமாக பெருமை மாதிரி. நீங்க 2 பேரை, நீங்க சுகர் பேஷண்ட் 2 பேர் சந்திச்சு பேசுறவங்களை ஒட்டு கேளுங்க, அவங்க பேசுறதுல 90% விஷயம் அவங்க உடம்பு தேரும். நீ என்ன மாத்திரை சாப்பிட, நான் என்ன மாத்திரை, நீ என்ன டாக்டர் போற, நான் என்ன, ஏன் அந்த டாக்டர் இவ்வளவு நாள் உயிரோட வச்சுக்க முடியும், எப்படி இருக்கு, இப்படியே அவனை பேசி அவனை கலவரப்பட்டு இவன் சொல்லி இந்த மாதிரியா. அது அமெரிக்காவில் பேன் பண்ணிட்டாங்க தெரியுமா உனக்கு. இவன் அது 10 வருஷமா தின்னுட்டு இருக்கான், 10 வருஷமா தின்னு உயிரோட இருக்கிறான், அவனை போய் பயமுறுத்துறாங்க. இதை அமெரிக்காவில் பேன் பண்ணிட்டாங்க, லண்டன்ல தடை செஞ்சுட்டாங்க, இதை வச்சிருந்தவங்க கைது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி 10 வருஷமா தின்னு இந்த உடம்ப வச்சு ஓட்டிட்டு இருப்போம். அவன்கிட்ட போய் சாதாரண வார்டுல போய் பார்த்துட்டு ஐசியூ வார்டுல சேர்த்து நீங்க பேசி பாருங்க. நீங்க 2 சுகர் பேஷண்ட் இருந்துச்சுட்டாங்க, 2 பிபி பேஷண்ட் இருந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க வேற எதையுமே பேச மாட்டாங்க. நீ என்ன முன்ன சாப்பிட்ற, நீ என்ன பின்ன சாப்பிட்ற, இந்த சாப்பாடு நீ சாப்பிடாலும் சாப்பிடு, நோ ரூட் நோ ஃப்ரூட். இப்படி என்னது இந்த உலகத்துல நோ ரூட் நோ ஃப்ரூட் தான். இதெல்லாம் சொல்லி நான் வந்து அவனை கலவரப்படுத்தி விட்டுருவாங்க. நான் அவங்களெல்லாம் கூப்பிடுவேன், பெருமான்கிட்ட வச்சுட்டு வாங்க, கவலைப்படாம வாங்க. அதை செரிமானம் பண்ணி சிரிக்க வைக்கிறதுக்கு உன்னுடைய உடம்பை நீ காதல். காதல்னா நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, உடம்ப காதல். இந்த உடம்பு எனக்கு தீங்கு செய்யாதுன்னு நம்பு, அது தன்னை தானே சரி பண்ணும். அதுக்கு நீ நேரத்தை கொடு, அதுக்கு நீ அன்பு செலுத்து, அதுக்கு நீ கவனத்தை செலுத்து. அந்த உடம்பை வெறுக்காது. இந்த உடம்பை வெறுக்க வெறுக்க அது உனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த உடம்பை நேசிக்க நேசிக்க அது உனக்கு, அது போ பழைக்கு போ போ போன்னு உனக்கு அது உனக்கு உந்துதலை கொடுக்கும். மருத்துவமும் மருந்தும் மட்டும் உன்னுடைய நோயை தீர்க்காது, நீதான் உன்னுடைய நோயை தீர்க்க முடியும். மருத்துவமும் மருந்தும் உனக்கு துணை காரணி தான். முதன்மை காரணி என்ன அப்படின்னா, என்னுடைய உடம்பு எனக்கு நிச்சயமா துரோகம் செய்யாது, என்னுடைய உடம்பு நிச்சயமா என்ன கைவிட்டாது. இப்படி நினைச்சு செஞ்சதுதான் 12 மணி நேரம் போகிறேன். விளையாட்டு சொல்லல, அதை நான் வந்து நினைச்சு பார்க்க அது அதிசயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நம்ம செஞ்சது இல்லையே அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட என் உடம்பை நம்பி, இறைவனை நம்பி, குருநாதரை நம்பி இருந்தாங்க. ஏன்னா 99.9% அதுக்கு நெகட்டிவா தான் சொல்ல முடியாது.
ஒரு ஆரம்பத்துலாம் தெரியும். அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது. ஆம்புலன்ஸ் வந்து என்னது எனக்கு தெரியாது. முடிஞ்சு தூக்கிடலான்ட்டு இதெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க யாருமே எனக்கு சொல்லவே இல்லை. அது தேவையே படலை. மருத்துவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு, எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஒரு விதமான சாப்பாடு. ஆமா, மஃப்டில நிஜமா நடந்தது. சாப்பாடு இல்ல, எதுவுமே இல்லாம 12 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கலாம், பாடிட்டு இருக்கிறேன் நான் ஸ்டாப்பா. அப்ப எல்லாருக்குமே பயம், என்னுடைய குடும்பத்தாருக்கு, உறவினர்களுக்கு எல்லாருக்கும் பயம். கவலைப்படாம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 எழுத்து சொல்லி, ஏன் இந்த உடம்பை நான் என்னை நேசிக்கிறேன், அப்புறம் தான் நான் இந்த சமூகத்தை நேசிக்க முடியும். திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களை நேசிக்க, உங்க குடும்பத்தை நேசிக்க. மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா. நான் ஊரு பூரா அன்னதானம் போடுறேன், அங்க போறேன், இங்க போறேன், அதெல்லாம் பண்றேன், இங்க பண்றேன். நான் வந்து சோசியல் சர்வீஸ். உனக்கு முதல்ல நீ சர்வீஸ் பண்ற. உன்னுடைய உடம்புக்கு நீ என்ன சர்வீஸ் பண்ற? இந்த உடம்பை நேசிக்கிறியா? இந்த உடம்பை நீ வந்து துதிக்கிறியா? வந்த பிறப்பை வணங்குவா சொல்லி கொடுத்தாரா இல்லையா? நமக்கு செஞ்சோமா? நம்ம பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்றாருங்க, இந்த பிறவியை வணங்குன்னு சொல்லி கொடுக்கிறாரு நமக்கு. எவ்வளவு பெரிய தத்துவம். உன்னை நீ வணங்கு, அப்புறமா அடியார்களை வணங்கலாம், அதுக்கப்புறம் கடவுளை வணங்கலாம். முதல்ல நீ உன்னை வணங்கு. ஏன் இப்படிப்பட்ட தேவாரத்தை, இப்படிப்பட்ட பாட்டை படிக்க வச்சது உனக்கு இந்த பிறவிதான். நம்ம நிறைய நாயா உடும்பா ஓனா நான் பிறந்திருந்தா இதை படிக்க வைப்போம் இல்லையா? அப்ப நமக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்கு இல்லையா? அந்த பிறவியை நேசி. வாய்த்தது நம் தமக்கு இது ஓர் பிறவி. போன பிறவி என்ன தெரியுமா? அடுத்த பிறவி என்னன்னு தெரியுமா? நமக்கு கிடையாது. இந்த பிறவி ஓர் பிறவினர். வாய்த்தது நம் தமக்கு இது ஓர் பிறவி. மதித்திடுமின். உங்களை நேசிங்க, உங்க உடம்பு உங்களை கைவிடாது. நிச்சயமா சொல்றேன், நான் சொல்றது சத்தியமான உண்மை. என்னுடைய குழந்தைகளுக்கு, எங்க வீட்டுல எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குற மிகப்பெரிய விஷயம் தான், உன்னை நேசி, உன் உடம்பு உன்னை கைவிடாது. அதனால